ஆ, ஆமா பெரியயா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும் பெரியயா? அங்க விதவிதமா தெரியுற கலர்ஃபுல் லைட்ஸ் மாதிரி என் மனசுல இருக்கு பார்வதி. ஆனா அது எரியறதுக்கான பவர் நீதான். நீங்க என்ன பெரியயா சொல்றீங்க? திரும்பி அந்த லைட்ஸ் எல்லாம் பாரு, உனக்கே புரியும். சொல்லாதி. நிஷாம், ரெடியா? எல்லாம் ரெடி. சீக்கிரம். பார்வதி பார்த்துட்டு இருக்கா. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே. பார்வதி, நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சதெல்லாம் இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன் பார்வதி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிற காரியத்தை சத்தியமா நான் செய்ய மாட்டேமா. என்ன என்ன நம்புங்கம்மா. எந்த சூழ்நிலையிலும் அகிலாமாவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். அவங்களை எதிர்த்து நான் நிக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நான் நான் என் உயிரை கொடுத்து அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துவேன்னு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்பா. இத்தனை நாளா உங்களை நினைச்சு மனசுக்குள்ள மறைக்கிட்டு இருந்தேன்னா இந்த நிமிஷம் உருகி போய் நிக்கிற பெரியா. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால ஒரு நிமிஷம் கூட அனுபவிக்க முடியலையே. எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க எனக்கு கொடுத்து வைக்கல பெரியா. என்ன மன்னிச்சிருங்க பெரியா. என்ன பார்வதி, பதிலையே காணோம். நான் அம்மா கிட்ட அவங்களுக்கு எதிராக நிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் பெரியா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த சூழ்நிலையில என்னால உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் பெரியா? பார்வதி,
நீ சந்தோஷப்படுறத நானும் பார்க்கணும்ல. திரும்பி பாரு. என்ன பார் பார்வதி. இந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம் பார்வதி? பார்வதி நில்லு. இப்ப நீ பதில் சொல்லாம போலாம். ஆனா என் மனசுல இருக்கிறதா உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன். அதே மாதிரி என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் டைரியில எழுதியிருக்கேன். அந்த டைரியை நான் அம்மா ரூம்ல வச்சிருக்கேன். அம்மா எப்படியும் அந்த டைரியை படிப்பாங்க. படிச்சுட்டு என்ன கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு முதல்ல உன்னோட முடிவு தெரியணும். உன் முடிவை சொல்லிட்டு போ பார்வதி. என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் டைரியில எழுதியிருக்கேன். அந்த டைரியை நான் அம்மா ரூம்ல வச்சிருக்கேன். பெரிய எழுதின டைரிய அம்மா படிக்கிறதுக்குள்ள அதை எடுத்துருவோம். டைரி எடுக்கிறதுக்காக மட்டும் அம்மா ரூமுக்கு போனா தப்பாயிடும். அதனால பால் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு டைரி எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா எப்படியும் அந்த டைரியை படிப்பாங்க. Yeah, absolutely. ஒரு நிமிஷம். என்ன பார்வதி, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? வச்சுட்டு போ. சரிங்கம்மா.
அப்படியா? சரி சரி சரி. அம்மா ரூம்ல இருந்து எப்படியாவது அந்த டைரியை எடுக்கணுமே. அம்மா எப்படியும் வெளியே வருவாங்க. அவங்க வந்த உடனே அந்த டைரியை எடுத்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் இங்கேயே இருப்போம். பார்வதி, ஆ, அம்மா, வேலை முடிச்சிட்டு தான் எல்லாரும் போயாச்சே. இப்ப நீ இன்னும் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துமா, காலையில சமையலுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன வாங்கணும்னு நான் பாத்துட்டு இருக்கேம்மா. இது பாரு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே உன்னை பாலை வச்சுட்டு போன்னு சொன்னேன். எல்லாம் காலையில பாத்துக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ம், சரிங்கம்மா. அம்மா, பெரியய்யா இன்னைக்கு என்ன தனியா கூட்டிட்டு போய் அவர் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னாலதான் அம்மா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவம்மா. அதனாலதான் உங்க கூட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன தேடி வந்தோம். என்னால வாயை திறந்து பேச முடியல. ஆனா பெரியய்யா தான் மனசுல இருக்கிறதெல்லாம் அகிலாமா கிட்ட சொல்றதுக்காக டைரியில எழுதி அகிலாமா ரூம்ல வச்சிருக்காருமா. அகிலாமா மட்டும் அந்த டைரிய படிச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அந்த டைரிய அகிலாமா பார்க்க கூடாது, படிக்க கூடாது. எல்லா பொண்ணுங்களும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்காக போராடுவாங்க, கடவுள் கிட்ட வேண்டிப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கேன், கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமை
எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதும்மா. பெரியயா எழுதி வச்சிருக்கிற டைரியா எப்படியோ நான் காலையில எடுத்துருவேன். அது வரைக்கும் அகில அம்மா கண்ணுல படாம இருக்கணும், அவங்க படிக்காம இருக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலம்மா. நைட் அம்மா டைரி எடுத்து படிச்சிருப்பாங்களான்னு தெரியலையே. அம்மா படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைரியை நாம எடுத்தாகணும். டைரி நேத்து நைட்டு பார்த்த இடத்துல பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு. அப்போ அம்மா இன்னும் டைரிய பார்க்கல, படிக்கலன்னு தெரியுது. அம்மா, காஃபிமா. உள்ளவா பார்வதி. அம்மா, ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டுமாமா? நான் வெளியில போனதுக்கு அப்புறம் நீ வந்து க்ளீன் பண்ணிக்கோ. இப்போ உன் வேலையை பாரு. என்ன இவ எதையோ பறி கொடுத்த மாதிரி வரா. அம்மா வெளியே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போய் டைரி எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது.
என்னாச்சு இவளுக்கு? மாடிய மாடிய பார்த்துட்டு இருந்தா அகிலா கீழே வந்ததும் இவ மேல போறா. எதுவும் சரியில்லையே, என்னமோ நடக்குது. இவகிட்ட என்னமோ திருட்டுத்தனம் இருக்கு. மொழியும் நடையும் சரியில்லை. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.